எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பேச்சுலர்ஸ் சிக்கன் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பேச்சுலர்ஸ் வந்து ரூம்ல தங்கி இருக்கிறப்ப சிக்கன் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஈஸியா எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு கத்து கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பேன் சூடான உடனே எண்ணெய் ஊத்திக்கலாம். சிக்கன்னால எண்ணெய் தான், எண்ணெய் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஒரு 50 கிராமுக்கு மேலே 50 மில்லிக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா எண்ணெய் இருக்கும்போது தலை தலைன்னு சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மசாலா பாக்கெட்னு கடையில் கேட்டாக்கா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அதில் உள்ள இந்த தாளிப்பு பொருள்லாம் அதில் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதுவே உங்களுக்கு போதுமா இருக்கும். இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிறதால இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இது கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, வெறுமனே வெங்காயத்தை கூட போட்டு அப்படியே வதக்கிடலாம். ஏலக்காயெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் செய்கிறேன். இது ஒரு 4 பேர் அளவுக்கு நல்லா தாராளமாக சாப்பிடலாம். இந்த மாதிரி நீ நிலமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். வெங்காயத்தை போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. வெங்காயம் வதங்குறப்ப ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம தனி மிளகாய் பொடியெல்லாம் போட போறாங்களா. இது ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது போட்டுடலாம். கொஞ்சமா உப்பு போடுறேன், அப்பதான் சீக்கிரமா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். கொஞ்சமா செஞ்சீங்கன்னா இதை பாதியா குறைச்சிக்கணும். சமயத்துல 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இதுல சேர்த்துடலாம். இப்ப நான் போட்ட பொருள் எல்லாமே, நீ போட போற பொருளுமே எல்லாமே கடையில கிடைக்குது, பாக்கெட் ஐட்டம்ஸா. நீங்க வாங்கி ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போடுறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறமா கூட 10 வேணா போட்டுக்கலாம். இது சிக்கன் மசாலா. இதுல ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாமே கடையில கிடைக்கக்கூடியது, ரெடிமேடா. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஏற்கனவே தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால அதை பார்த்து போட்டுக்கணும். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். போட்டு இது நல்லா கலந்து கொஞ்ச நேரம் இப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
கூடவே மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது இருந்தா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். இது வச்சிருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நீங்க ஆம்லேட் போடுறதுக்குலாம் வச்சிருப்பீங்க இல்லையா, அது இருக்குங்க. ஏன்னா மிளகு போடும்போது செரிக்கும், சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமா செரிமான ஆயிடும். சிக்கன் இல்லைங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த சமயத்துல எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த சமயத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமா இல்லை, நல்லா 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு நிறைய தேவைப்படும் இல்லைங்களா, அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க. சிக்கன் வேகணும், வெந்து குழம்பு ரெடி ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா அந்த சமயத்தில் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு பயப்படாதீங்க. அந்த சமயத்தில் ஒரு லெமன் இருந்தால் புரிஞ்சு ஊற்றிக்கலாம். இல்லை 2 தக்காளியை கரைச்சி ஊற்றுனீங்கன்னாக்கா காரம் போயிடும். உப்பு அதிகமாக போனால் கூட தக்காளியை கரைச்சி ஊற்றினீங்கன்னா உப்பு சரியாக போயிடும். உப்பை குறைச்சி 2-3 தக்காளியை நல்லா கரைச்சிட்டு குழம்பு கிரேவியில் ஊற்றி போட்டுட்டிங்கனாக்கா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா உப்பு இல்லாமல் ஆயிரும். உங்களுக்கு கரெக்டான உப்பு பதம் வந்துடும். கிளறிட்டு மூடி வச்சிடலாம். நடுவில் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிரேவி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்படியே எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்ற முடியும் நம்மளால அப்படின்னாக்கா, மிக்சிலாம் இருக்குது அப்படின்னா ரூமில் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றினீங்கன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். மதியானத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். 2 நேரத்துக்காக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம அரைக்க முடியல அப்படின்னா மட்டும் அப்படியே போட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கிரேவி தளன்னு இருந்தாதான் சாப்பிட்றதுக்கும் ஆசையா இருக்கும். சிக்கனுக்கு அதுக்கும் டேஸ்ட் செம்மையா இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் இருந்தால் சிம்ல வைங்க. அப்படி இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்குன்னாக்கா ஆஃப் பண்ணிட்டு மூடிடுங்க. அப்படியே ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு திறக்காம வச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே வந்துடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன்னு சிக்கன் குழம்பு ரெடி. இதை நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். அருமையான சிக்கன் குழம்பு, சிக்கன் கறின்னு சொல்லலாம், பேச்சுலர்ஸ் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வைக்கும்போது நிறைய சாதம் வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா சாதம் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆசையே தீராது குழம்பு போட்டு. அதனால எக்ஸ்ட்ராவாக சாதம் வச்சாதான் இது சரியா இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அருமையான பேச்சுலர்ஸ் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.